வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்த பத்தி நம்ம கேட்டாலுமே அதுக்கான அத்தனை விளக்கமும் ரொம்ப தெளிவாகவும், அழகாகவும் எல்லாருக்குமே புரியும் வகையில இருக்கும். யாரும் இல்ல, ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயணன் சார் அவர்கள தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ திசை அப்படின்னும் பொழுது, இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குறோம், இல்ல வீடு வாங்குறோம். அந்த மனையினுடைய அளவும் அது இருக்கிற திசையும் நம்மளுக்கு அது சரியா இருந்தா போதுமா, இல்ல நம்ம வீடு கட்ட போறோம் இல்லையா, அந்த வீட்டினுடைய திசை முக்கியமா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லும்போது அதில் 2 விஷயங்கள் இருக்கு. வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சாஸ்திரம் ஒன்று இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. மன அடி சாஸ்திரத்தில் இந்த அளவு இருக்கலாம், இந்த அளவு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? மன அடி சாஸ்திரத்தில் இந்த அளவில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இடம் வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆமாம். ஓகேங்களா? கொஞ்சோன்னு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும்னு சொல்லலாம். மன அடி சாஸ்திரத்தை விட வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருப்பதற்குண்டான தன்மை, அதனுடைய தன்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சரியான பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வாசல் இருக்கணும், எந்த இடத்துல வெளிச்சம் வரணும், எந்த இடத்துல பெட்ரூமை போடணும், எந்த இடத்துல சுவாமி ரூமை போடணும், எந்த இடத்துல கிச்சனை போடணும், இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அதனால் மன அடி சாஸ்திரத்தை விட நீங்கள் என்ன இடத்துல வீடு கட்டினீங்கனாலும் சரி, வாஸ்து சாஸ்திரம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த இடம் வரணும், தேவையில்லாத இடத்துல இன்னொருத்தர் போய் இழுக்கக்கூடாது, இந்த இடத்துல படிக்கணும், இந்த இடத்துல பெரியவர்கள் இருக்கணும், இந்த இடத்துல நம்ம வால் கிளாக் மாட்டணும், இந்த இடத்துல சமையல் பண்ணணும், இந்த இடத்துல பெட்ரூம் இருக்கணும், இந்த இடத்துல தான் படிக்கட்டு இருக்கணும், இப்படின்னு ஒரு நிகழ்வுலாம் இருக்குது. இதுதான் அதை விட முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மனாடி சாஸ்திரம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. மனாடி சாஸ்திரத்தை விட நீங்கள் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அது வாஸ்து சாஸ்திரம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ வாஸ்து முக்கியமா, மனாடி சாஸ்திரம் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரியான இடத்துல சரியான பொருட்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறதுன்னு சொல்லலாம். சரி, இப்போ அதே போல் நம்மளுக்கு ஒரு வீடு அமையுது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு தெரு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு பாதிப்பு அதிகம், அதே போல் வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. அதுக்கு பதிலாக அதுக்கு அந்த திருஷ்டிக்காகவும் அந்த விஷயங்கள் எதுவும் இவங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் வைப்பாங்க. நேர்குத்தா வீடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரம் பேசிக்கிட்டே இருப்பான். இது எதனால்? அந்த மாதிரி நிஜமாவே அந்த மாதிரியான தாக்கம் இருக்கா? அந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு திங் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஜென்ரலைஸ்டு திங்கே கிடையாது. அந்த மாதிரி முக்கியமாக இன்னொரு நிகழ்வு இதில் பதிவு பண்ணுறேன். இப்போ வடகிழக்கு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வடகிழக்குலேயே ஒரு ரோடு ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடு ரொம்ப அருமையான பலனை கொடுக்குமான்னா ரொம்ப அட்டகாசமான பலனை கொடுக்கும். ஓகே. இதே வீடு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு சைடில் ஒரு ரோடு ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க டாமினேஷன் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. எந்த இடத்துல அந்த குத்து வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வடகிழக்கு மூலையில் ஒரு குத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது விசேஷமான குத்துன்னு சொல்லலாம். இதே வடக்கு திசையை பார்த்து ஒரு குத்து வருகிறது, வடக்கு திசையை பார்த்து ஒரு ரோடு ஒன்று போகுது, இல்லை கிழக்கு திசையை பார்த்து ஒரு ரோடு ஒன்று போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சரியான குத்தாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்கு. ஓகே. இது நல்ல பலனை கொடுக்குமா? கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குமா? கொடுக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட வளர்ச்சியை கொடுக்குமா? அந்த வீட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா? வளர்ச்சியை கொடுக்கும். இது தென்கிழக்கு சைடில் இருக்குது சார், தென்மேற்கு சைடில் இருக்குது சார், இதெல்லாம் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிப்பை கொடுக்குமா? கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். இது எந்த திசையில் வீடு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம, ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கணும்னு அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஓகே. நம்ம சொன்னால் கூட யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. தென்மேற்கு திசையில் குத்து இருக்கிற மாதிரி வீட்டுக்கு தான் போய் அமைவாங்க. ஓகேங்களா? இதனால் என்ன நிகழ்வு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனை ஆகிறதுக்கு உண்டான தன்மை. அது இல்லாமல் முக்கியமாக இந்த 2ஆம் தார திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்.
சரி, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கூட மாற்ற முடியுமா? நம்ம வாஸ்துவால் மாற்ற முடியும். அதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாற்றம் இருக்கா, இருக்குன்னு சொல்லுவோம். சரி, இப்போ திசைகள்ல வந்து இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட எந்த திசையிலேருந்து வரணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம பிறக்கிறது ஒரு திசை, இப்போ நம்ம இருக்கிறது ஒரு திசை, நம்மளுக்கு ஒரு லக்னம் இப்போ போயிட்டு இருக்கு. லக்னம் மாற மாற ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த திசையிலிருந்து தான் நம்மளுக்கு மாப்பிள்ளை வருவாங்க, அந்த பெண்ணும் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு அது சரியா இருக்கும் அவங்களுக்கு? கண்டிப்பாமா. உதாரணமாக ரிஷப லக்னம்னு வச்சுப்போம். ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு சைட்ல இருந்து வரன் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகே. வடக்கு சைட்லேருந்து வரன் வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த 7ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த நிகழ்வையும் கொடுக்குமா? செவ்வாய் வந்து உச்சமா இருக்கார் சார், மகரத்தில் இருக்கார் சார், கிழக்கு திசையிலிருந்து வரன் வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். ஓகே. ஓகேங்களா? அது எந்த திசையில் அந்த அதிபதிகள் எங்க இருக்கிறார்களோ, அந்த ராசி எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் தேடணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரனை ஈர்த்து கொடுப்பதற்குண்டான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். அப்போ கிழக்கு திசையிலேருந்து ஒரு வரன் வரும். ஓகேங்களா? அந்த வரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். வழிபாட்டு முறைகளை சொன்னது ரொம்ப எளிமையாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பயன்படும் வகையில் இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி.